எல்லாம் நல்லா இருக்கணும். 18 படி 18 ஐயப்பர் கோவில், கார்த்திகை 15ஆம் நாள். நம்ம எங்க வந்திருக்கோம்? ஸ்ரீ தேவி பவானி பெரிய பாளையத்தம்மன், ஸ்ரீ ஆதி பெரிய பாளையத்தம்மன் கோவில் வந்திருக்கோம். இங்கேயே ஒரு ஐயப்பர் கோவில் இருக்கு. இது எங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பைக்ராஃப்ட் ரோட்லயே இந்த பைக்ராஃப்ட் ரோட் நம்ம பிரிட்ஜ் ஏறுவோம் பாத்தீங்களா, டுவர்ட்ஸ் கண்ணகி சிலைக்கு போச்சு. அங்கேயே ஒரு பெரிய பாளையத்தம்மன் கோவில் இருக்கு. அங்கேயே புத்து இருக்கு. அந்த அம்மனை சுத்தி எல்லா சந்ததியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பலம்புரி விநாயகர், பாலமுருகன், ராஜராஜேஸ்வரி, வைஷ்ணவி தேவி, துர்கை அம்மன் சுத்தி இருக்கா. அம்பாளை சுத்தி, அதாவது ஒரு அரச மரத்துக்கு கீழே ரொம்ப அழகான புத்து, அது மாதிரி ஒரு பெரிய நாகத்தோட இங்க புத்தும் இருக்கு. நீங்க வெள்ளிக்கிழமை இங்க அழகா புத்துக்கு பால் தெளிச்சுட்டு சுவாமியை சேர்க்கலாம். இங்க சுவாமி ஐயப்பன் இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கா. இந்த கோவில் 56 வருஷம் பழமையான கோவில். இது நம்ம அந்த பைக்ராஃப்ட் அந்த பாசிங் த்ரூலயே இருக்குது. சுவாமியோட மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசா இருக்கு. இங்கேயும் சுவாமிக்கு மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கு. டிசம்பர் 19ஆம் தேதி இங்கேயும் மண்டல பூஜை நடக்கிறா. யாரெல்லாம் முடியுமோ இங்க கண்டிப்பா சேவிங்கோ. இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு காரணமே நிறைய பேர் ஆஃபீஸ் போறவா இருக்கா, அப்புறம் காலேஜ் போறவா இருக்கா, அவெல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பா, ஐயப்பனை சேவிக்கணும் ஆசையா இருப்பா. இப்ப மழை டைம் வேற, ரொம்ப மழை ஜாஸ்தியா இருக்கு. அப்போ உங்களுக்கு சுவாமி சேவிக்க முடியலன்னா தனியா ஐயப்பர் கோயிலுக்கு போய் சேவிக்க முடியலாலும் ஐயப்ப சன்னதி இருக்கிற கோயில் நீங்க சேவிக்கலாம். இங்கேயே சுவாமி மணிகண்டன் ஐயப்பர் இருக்கு. மணிகண்டன் மாலை போட சுவாமிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இங்க மணிகண்ட பிரபு எழுதியிருக்கா. கண்டிப்பா வாங்கும். இந்த கோயில் பார்த்தா நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியுது. குருமாமா இருக்கு. இங்க ஷீரடி சாய்நாதர் இங்க ஏழை பண்ணிருக்கா. வாசல்ல பாடிகார்டு முனீஸ்வரரும் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. எல்லாரும் வரணும், எல்லாரும் சுவாமியை சேவிக்கணும். சுவாமியை சரணம் ஐயப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும்.